உங்களுக்கு லாஸ்டா எந்த சம்ம பார்த்தோம்? 7.2 எக்ஸாம்பிளா? ஆமாக்கா. 7.3 படிங்கம்மா. A garden roller whose length is 3 meter long and whose diameter is 2.8 meter is rolled to level a garden. How much area will it cover in 8 revolutions? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிங்கம்மா. நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளையை சமன் செய்ய முடியும்? ஓகே, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஆப்ஜெக்ட் பத்தி பேசுறாங்கன்னா, ஒரு உருளையை பத்தி பேசுறாங்க. ஒரு சிலிண்டர். அந்த சிலிண்டரோட நீளமும் விட்டமும் கொடுத்துருக்காங்க. அதோட ஹைட்டும் அதுக்கப்புறமா டயாமீட்டர் விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஃபார்முலால என்ன தேவைப்படும்னா ஆரம் ரேடியஸ் தான் தேவைப்படும். அதை நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க, இது வந்து தோட்டத்தை வந்து சமன் செய்யுது அப்படின்னா இது வந்து எத்தனை டைம் வந்து சுத்துறாங்க, இதை வந்து ரோல் பண்றாங்கன்னா 8 டைம்ஸ் ரோல் பண்றாங்களாம். 8 முறை இது வந்து சுத்தப்படுது அப்படின்னா டோட்டலா இதோட பரப்பளவு இந்த கிரவுண்டோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது 8 டைம்ஸ் ரோல் ஆகுதுன்னும் போது அப்ப இதோட நான் நேத்தியே சொன்னேன், இப்போ வந்து ரோல் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் ஆகும்னா வலைப்பரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? அப்ப இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டு அது 8ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இதோட ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க டீடைல்ஸ்? ஹைட் எவ்வளோ? லென்த் 3 மீட்டர்க்கா. அதான் அதோட ஹைட். லென்த்ன்றது தானே அதோட ஹைட். ஆமாக்கா. டயாமீட்டர் 2.8. 2.8னா அதோட ரேடியஸ் எவ்வளவாமா இருக்கும்? 1.4 ஆக்கா. அதோட 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். 1.4. சரி, இப்போ வலைப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா சொல்லுங்க. 2πr/h ஸ்கொயர் யூனிட்ஸ். 2πr/h. அதுல வந்து 2πக்கு பதிலா 22/7, rக்கு பதிலா 1.4, hக்கு பதிலா 3. கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிடுங்க. இது 14 இருக்கிறதுனால 0.2ன்னு எழுதலாம். 1.4 இருக்கிறதுனால. இப்ப இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மல்டி பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. இது மல்டி பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வருது. 26.4 வருதாமா? ஓகே, இங்க எல்லாமே மீட்டர் இருக்கிறதுனால இதை நம்ம மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். இப்ப என்ன கேட்டாங்க, அது வந்து 8 டைம்ஸ் ரோல் ஆகும் போது அதை கரெக்டா எழுதிக்கோங்க. 8 முறை சுழற்றப்படும் பொழுது உருளையின் வலைப்பரப்பு அந்த தோட்டத்தின் பரப்பளவு எனில் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து 26.4 into 8 மல்டி பண்ணிக்கோங்க. மல்டி பண்ணா என்ன ஆன்சர் வருது பாருங்க. 211.2. இது மீட்டர் ஸ்கொயர் தான். அவ்வளவுதான் ஆன்சர். இதுல யாருக்கும் டவுட் இருக்கா பாருங்க. ஓகே ஓகேமா. நெக்ஸ்ட் சம்மு. படிங்க. If 1 liter of paint covers 10 meters square, how many liters of paint is required to paint the internal and external surface areas of cylindrical tunnel whose thickness is 2 meter, internal radius is 6 meter and height is 25 meter? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது படிங்கம்மா.
ஃபாஸ்டா படிங்கம்மா. புக்கா பாரதி படிங்க. தடிமன் 2 மீட்டர், உட்புற ஆரம் 6 மீட்டர் மற்றும் உயரம் 25 மீட்டர் உடைய ஓர் உருளை வடிவ சுரங்கப்பாதையின் உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசப்படுகிறது. 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டர் பூச முடியுமானால் சுரங்கப்பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் வர்ணம் தேவை? ஓகே, ஒரு சுரங்கப்பாதை, ஒரு டனல்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் புக்ல. அதுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. இப்போ ஒரு சுரங்கப்பாதைன்னா எப்படி இருக்கும்? இந்த ஷேப்ல தான் இருக்கும். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், உள்ளேயும் வெளியிலையும் பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா அது வந்து ஹாலோ, உள்ளீடு அற்றதா இருக்கும். அப்படித்தானே? அப்படி இருந்தா தானே சுரங்கப்பாதைன்னு சொல்லுவோம். அதான் இதுக்குள்ள நடந்து போயிட்டு வரலாம் நம்ம. ஓகேவா? இப்போ இதுல என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது தடிமன் அப்படின்னா அதோட திக்னஸ் 2 அப்படின்னா பாருங்க, இது வந்து தடிமன்னா இந்த அளவுமா. இப்போ இப்படி இருக்கு உருளைனா இதுல இருந்து இது வரைக்கும் தடிமன் அர்த்தம். திக்னஸ் இது 2 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ரேடியஸ் வந்து 6 மீட்டர். ரேடியஸ் வந்து உட்புற ஆரம். இன்டர்னல் அங்க இன்சைட்ல இருக்கிறது இன்னர் ரேடியஸ். இது வந்து 6 மீட்டர்னா கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்னவாமா இருக்கும்? 12 அக்கா. ஏமா அப்படி சொல்றீங்க? 2 மீட்டர் வந்து கேப் இருக்கு. 6 into 2. 6 into 2 கிடையாது. இப்போ ஆக்சுவலா இங்கேருந்து இது 6னா இங்கேருந்து இதுவும் 6ஆ தான் இருக்கும். இந்த அளவு வந்து 2. அப்போ கேபிட்டல் ஆர்னா என்ன அர்த்தம்? இந்த சென்டர்ல இருந்து வெளியில வரைக்கும் வர்றது வந்து கேபிட்டல் ஆர். அப்போ இந்த 6ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணி கேபிட்டல் ஆர் வந்து 6ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணி 8ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் கிளியரா சொல்லித்தரேன். இனிமே வரும்போது நீங்க கரெக்டா சொல்லணும். இதுல இருந்து இது வந்து 6, இந்த திக்னஸ் வந்து 2 அப்படின்னா கேபிட்டல் ஆரோட வேல்யூ இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவா இருக்கும்? 6 + 2 8ஆ இருக்கும். அவ்வளவுதான். அப்ப கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வேல்யூ இருக்கு. அடுத்து ஹைட் இருக்கு. ஹைட் வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாம் ஒண்ணுதான். அதாவது உட்புறம் வெளிப்புறம் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? உட்புறமும் வெளிப்புறமும் வர்ணம் பூசப்படுகிறது அப்படின்னா 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டருக்கு பூச முடியும் அப்படின்னா சுரங்கப்பாதைக்கு மொத்தமா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எத்தனை லிட்டர் வாங்கணும்னு கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த உள்ளீடற்ற உருளையோட வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும். சரியா? வலைப்பரப்பு ஏன்னா வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டுத்துக்குமே வந்து பெயிண்ட் அடிக்கும் போது வலைப்பரப்பு கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? உள்ளீடற்ற அதோட வலைப்பரப்புன்னும் போது இந்த உள் சைடு இருக்குல்லமா, அதுவும் கணக்குல வரும். சரியா? அதுவும் வரும். இந்த அவுட் சைட்ல இருக்கிறதும் கணக்குல வரும். அது ரெண்டுமே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வலைப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டு அதை 10ஆல டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை லிட்டர்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப சம் போடலாம். போடும்போது உங்களுக்கு புரியும். சொல்லுங்க, என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க? எவ்வளவுமா கொடுத்துருக்காங்க? ஃபாஸ்டா சொல்லுங்களேம்மா. Thickness 2 meter का. ஆஹ் Internal radius 6 meter का. Height 25 meter का. அப்படின்னா கேபிட்டல் ஆரோட வேல்யூ 2 + 6 8 மீட்டர். இப்ப சொல்லுங்க, உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்பு ஹாலோ சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2/8 capital R plus small r into h. ஓகே, இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கேபிட்டல் ஆரோட வேல்யூ 8, ஸ்மால் ஆரோட வேல்யூ 6, ஹெச்சோட வேல்யூ 25. ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணுங்க, இல்லைன்னா மல்டிபிள் பண்ணிட்டு ஃபைனலா கேன்சல் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 14ஆ? இது கேன்சல் பண்ணா 2. இப்ப இதுல எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. இது 50, இது 44. இது மல்டிபிள் பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வருது.
2200 ஓகே, மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? சரி, ஓகே. மீட்டர் ஸ்கொயர் என பரப்பளவு. இப்போ என்ன கேக்குறாங்க, 1 லிட்டருக்கு அவங்களுக்கு 10 ருபீஸ் 10 ரூபாய் செலவாகுது அப்படின்னா நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? 2200 லிட்டர் வந்திருக்கு. அப்போ இதுக்கு எவ்வளவு செலவாகும்னா இதை வந்து 10ஆல டிவைட் பண்ணி பார்த்தா கிடைச்சிரும். அப்போ 220 லிட்டர் தேவை அவங்களுக்கு. 220 லிட்டர் வாங்கினாதான் அவங்களால அந்த சுரங்கத்தை முழுமையா வந்து பெயிண்ட் அடிச்சு முடிக்க முடியும் அப்படின்னு இங்க ஃபைனல் ஆன்சர் எழுதணும். இந்த சம் பாருங்க, யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் படிங்கம்மா. கொஸ்டின் மட்டும் படிங்கம்மா ஃபாஸ்டா கொஞ்சம். The radius of a conical tent is 7 meter and the height is 24 meter. Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிங்கம்மா. எங்க டான்ல கரண்ட் போயிடுச்சா? கேமரா ஆஃப் பண்ண. கவிதா படிங்கம்மா. கித்தானை கொண்ட 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. இதை எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 7th சாப்டர்ல இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிறதெல்லாம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா, அடிக்கடி கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின்ல கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்ப என்னன்னா, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு கிளாத் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு அவங்க ஒரு டென்ட் ரெடி பண்றாங்க. அதோட ஆரம் வந்து 7 மீட்டர். அதோட உயரம் ஹைட் வந்து 24 மீட்டர், 24 மீட்டர். அப்புறமா செவ்வகோட வெக்கித்தானின் அகலம் பிரெத் வந்து 4 மீட்டர் அப்படின்னா இதோட நீளம் கேக்குறாங்க. இதோட லென்த் என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. அவ்வளவுதான். ஆக்சுவலா இதுதான் இப்படி மாறி இருக்கு. சரியா? உங்களுக்கு 2 இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஹைட்டுக்கும் ஸ்லாட் ஹைட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அதாவது நீளத்துக்கும் சாய் உயரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது நீளம் கொடுத்தா எல்லுன்னு எடுத்துக்க கூடாது, நீளம் கொடுத்தா ஹெச்ன்னு தான் எடுத்துக்கணும். சாய் உயரம் ஸ்லாட் ஹைட் கொடுத்தாதான் நீங்க எல்லுன்னு எடுத்துக்கணும். எல் கொடுக்கலன்னா நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. இது வந்து எதுக்குன்னா கூம்புக்கு, கோனுக்கு எல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. எல் ஈக்குவல் டு √r² + h². இதுவே இடைக்கண்டம்னு ஒண்ணு வரும், அந்த ஃப்ரெஸ்டம் படிப்பீங்க. அதுல வந்து எல்லோட வேல்யூ வேறையா இருக்கும். இது 3 டைம்ஸ் வரும். R² + r² + hன்னு வரும்னு நினைக்கிறேன். h² வரும்னு நினைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க அந்த பாக்ஸ்ல படிக்கும் போதே இந்த எல்லோட வேல்யூ சைட்ல கொடுத்துருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அத வந்து பாத்துக்கோங்க. ரெண்டுத்துக்கு மட்டும் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது வித்தியாசமா இருக்கும். வித்தியாசம் கிடையாது, அந்த இது சப்ஸ்டியூட் பண்ற போது பார்த்து கொஞ்சம் கரெக்டா சப்ஸ்டியூட் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் போடக்கூடாது.
இதோ இருக்கு பாருங்க. h ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப். இது வந்து இடைக்கண்டம். பிரஸ்டம் வரும்போது எல் ஃபார்முலா இது. கூம்புன்னா h ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர், அவ்வளவுதான். சரி, அது பார்க்கும்போது நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரெண்டு இருக்கு, ரெண்டுத்துக்கும் இப்படி டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கிட்ட நீளம் கேக்குறாங்களா? இப்ப இந்த சம் போடலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஆரம் சொல்லுங்கம்மா. ஆரம் 7 மீட்டர், உயரம் 24 மீட்டர், அகலம் 4 மீட்டர். ஓகே, நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? நீளம் கேக்குறாங்களா? இதோட எல்லோட வேல்யூ கேக்குறாங்க. சரி, இதோட வலைப்பரப்பு தான் சரியா? இதோட அந்த வலைப்பரப்பு இருக்கு இல்லையா? வலைப்பரப்புனா அந்த ஃபுல்லும் அவுட் சைட்ல உள்ள ஃபுல்லும் தான் இதோட பரப்பளவு. ஓகேவா? அப்படிதானே? இதோட பரப்பளவு. இதை நீங்க அப்படியே ரவுண்ட் பண்ணா, கோனா ரெடி பண்ணா இது ரெடி ஆயிடும். சரியா? அப்ப இதோட பரப்பளவுன்றது தான் இதோட வலைப்பரப்பு. அப்ப ரெண்டும் ஈக்குவல் தான், இது ரெண்டும் சமம் தான். இதோட வலைப்பரப்பும் இதோட பரப்பளவும் சமம். அதாவது இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் இதோட ஏரியாவும் ஈக்குவல். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதோட ஹைட் கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுனால பரப்பளவு தெரிஞ்சா நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான். சரி, ஃபர்ஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்பு கண்டுபிடிக்கலாம். சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன தேவை சொல்லுங்க, ஃபார்முலா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கோணக்குள்ளதாக்கா? ஆமாமா, பைஆர்எல். ஓகே, பைஆர்எல். எல் இன்னும் நமக்கு தெரியாது, அப்ப எல் நம்ம கண்டுபிடிக்கணும். எல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? h ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். கரெக்டா? h ஸ்கொயர் பண்ணணும், ஆர் ஸ்கொயர் பண்ணணும். 24 ஸ்கொயர் பண்ணா என்னமா வேல்யூ வரும்? 24 24 × 24 பெருக்கி பாருங்க. 441 அக்கா. அது 21 ஸ்கொயர்மா. 576 ஆக்கா? எவ்வளவு? 576 576. எப்படி சொல்றீங்க? போட்டு பார்த்தே சொல்றேன். இல்லக்கா, நான் வந்து இந்த வடிவியல் சாப்டர். அவங்க மியூட் பண்ணாதீங்க, அவங்க ஏதோ சொல்றாங்க பாருங்க. சொல்லுங்க. வடிவியல் சாப்டர்ல அந்த பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி ஒரு சம் இருக்குக்கா. ஆமா. அதுல 24 ஸ்கொயர் டு 25 ஸ்கொயர் வரும்க்கா. அது வந்து ஞாபகம் வச்சிருந்திருக்கீங்க. நானா போட்டு பார்த்தாக்கா சொன்னேன். ஆமாக்கா. நீங்க சொல்றத பார்த்து அங்க ஒருத்தவங்க சொல்லிட்டாங்களா? அக்கா அப்பலாம் இல்லக்கா, என்னை பார்த்தா கண்டுபிடி சொன்னாங்க. அதான் அப்படிதான் கேட்டேன் நான். இதாக்கா. சரி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளவுன்னு சொல்லுங்கம்மா. இதக்கா 576 49 625 அக்கா. 625. இது ரூட் ஆஃப் 625 ஓட வேல்யூ 25 மீட்டர். ஓகே, எல் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். 22/7 6க்கு 7 எல்லுக்கு 25. இது கேன்சல் பண்ணிட்டு 22 25 பெருக்கி பாருங்க. பெருக்கி 22 × 25. 550. கரெக்ட். 550 அக்கா. 550 கரெக்ட்மா. கரெக்ட், மீட்டர் ஸ்கொயர். இப்போ வலைப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ அது பேர் என்னமா? கூம்பின் வலைப்பரப்பு. கூம்பின் வலைப்பரப்பு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொன்ன? செவ்வகத்தோட பரப்பளவுக்கு. அதாவது கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ரெக்டாங்கிளோட ஏரியாவுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொன்னேன். இப்போ இதோட வலைப்பரப்பு தான் நம்ம 550 கண்டுபிடிச்சிருக்கோம்.
செவ்வகத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் சொல்லுங்க பாப்போம். எல்பிஹெச்சா எல்என்டிபிஹெச் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் வராது. இது வந்து கன அளவு கிடையாது. இது வந்து வெறும் செவ்வகம் மட்டும்தான், 2D தான். சரிக்கா. அப்ப எல்பி அதனால எல்பி. இப்ப நமக்கு எல் தெரியாது, பி தெரியும். எல் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு 4 சப்ஸ்டிட் பண்ணிட்டு 550 எல் இங்க வச்சுக்கிட்டு 550ல 4 டிவைட் பண்ணா எவ்வளவு வருது பாருங்கம்மா. 137.5. 37.3. ஓகே, இதான் எல்லோட வேல்யூ. இது வந்து எல்லா இப்ப லென்த் நார்மல் லென்த் தான், எல்லாமே மீட்டர்ல இருக்கிறதுனால இந்த மீட்டர்ல போட்டுருங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதானக்கா? அவ்வளவுதான். கூட என்னமோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க், கம்பல்சரியில கூட கேட்பாங்க. போட்டு பாருங்க எல்லாருமே. செஞ்சு பார்க்கலாம். சிம்பிளா பார்க்க கூடாது, அட்லீஸ்ட் ஒரு டைமாவது போட்டு பாத்துருங்க. கவிதா, பிருந்தா, சரண்யாலாம் எங்கம்மா? உங்களுக்கு பிராக்டிகல் இருக்குக்கா. ஓகே ஓகேம்மா. நாளைக்கா? கிளாஸ்ல வந்து எழுதணும்னு சொன்னாங்கக்கா. சரி சரி, அதுக்காக படிக்குது ஒவ்வொருக்கா. சரிம்மா. நீங்க படிச்சிட்டீங்களா? இன்னும் ஒண்ணு படிக்கணும்க்கா. அது காலைல எழுந்திரிச்சு படிச்சா இருக்கு, ஞாபகம் இருக்கும். சில ஸ்கூல் ஆமாம்மா நியூஸ்ல போட்டிருந்தாங்க வைக்க சொல்லி. பார்க்காம எழுதணுமாக்கா? அது உங்க ஸ்கூல்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, பார்க்காம தான் எழுத சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம்க்கா. கஷ்டம்லாம் இல்ல, ஈஸி தான். எழுதுங்க, எழுதுனா மார்க் போடுவாங்க. சரி, நெக்ஸ்ட் போமா? ஆமா, சயின்ஸ் இல்ல மேக்ஸ் போலாம். போலாமா? இதுவா 7.6 கொஸ்டின் நானே சொல்லிடுறேன். 704 சதுர சென்டிமீட்டர் கொண்ட மொத்த புறப்பரப்பு கொண்ட பூமியின் ஆரம் கொடுத்திருக்காங்க, அதோட சாய் உயரம் கேக்குறாங்க. அதாவது ஒரு கூம்போட ஆரம் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, அதோட மொத்த புறப்பரப்பு கொடுத்திருக்காங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா அதோட சாய் உயரம் எல்லை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒரு கோன் கொடுத்துட்டு அதோட ரேடியஸும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துட்டு நம்ம கிட்ட எல் வேல்யூ, ஸ்லாட் ஹைட் வேல்யூ கேக்குறாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சம் போடும்போது உங்களுக்கு புரியும். சொல்லுங்கம்மா, என்னென்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் 7 சென்டிமீட்டர்க்கா. EMC value 704 centimeter square. என்ன பண்றீங்க? நீங்க தான் சிஸ்டம்ல ஏதோ பண்றீங்களே. கூட்டி வைக்கிறியா? சரி சரி சரிம்மா. கூம்பின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா சொல்லுங்க. கோனோட TSE IR into L plus R. பை IR into L plus R. கரெக்டா? கரெக்ட்டுக்கா. நான் சொல்லிருக்கேன். சரி, நீங்க பார்த்தா சொல்லிருப்பீங்க, கரெக்டா தான் இருக்கும். அதனால முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டீங்களா பிரகதீஸ்வரன்? அத மட்டும் கேட்காதீங்கக்கா. ஊன் மட்டும் சொல்லுங்க, ஒரு 5 கொஸ்டின் கேக்குறேன். சரி, டோட்டல் சர்ஃபேஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 704. நமக்கு என்ன தேவை? எல் தான் தேவை. பேலன்ஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துருவோம். 22 எல் பிளஸ் 7. இது வந்து 2 டேபிள்ல கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணோம்னா 11 3 1 5 2.
இத 11 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 35ல 3 டைம் இருக்கு 11. பேலன்ஸ் 22ல 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப 32 ஈக்குவல் டு L பிளஸ் 7. நமக்கு L தான் வேணும். அப்படின்னா 32 மைனஸ் 7. இதுல இதை கழிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? 25 25 ஈக்குவல் டு எல்லாமே சென்டிமீட்டர். அப்ப இதுவும் சென்டிமீட்டர். அவ்வளவுதான். இவ்வளவுதான் சிம்பிள். இதுக்கு ஸ்கொயர் கிடையாதாக்கா? இதுக்கு ஸ்கொயர் கிடையாது. நான் சொன்னேன்ல, ஏரியா பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது தான் ஸ்கொயர் வரும். நார்மலா ஒரு லென்த், ஹைட் இந்த மாதிரி சிங்கிளா அதோட சைடு வேல்யூஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணீங்கன்னா வராது. ஏரியா கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஸ்கொயர் வரும். இதுவே வால்யூம் கண்டுபிடிச்சீங்கன்னா கியூப் வரும் பவர்ல. தமிழ்லனா கன அளவு கண்டுபிடிச்சீங்கன்னா பவர்ல 3ன்னு போடணும் கியூபு. பரப்பளவு கண்டுபிடிச்சீங்கன்னா பவர்ல ஸ்கொயர் போடணும். மத்தபடி எல்லாத்துக்கும் சென்டிமீட்டர், மீட்டர் அப்படி சிங்கிளா வரும். அதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ வந்து எல்லையும் பியும் மல்டி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லுக்கு தனியா சென்டிமீட்டர் இருக்கும், பிக்கு தனியா சென்டிமீட்டர் இருக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு நம்ம போடுவோம். அதுதான் அங்க மீனிங். இதுவே இப்ப வந்து கியூபாய்டு, இப்ப கனசதுரம் இருக்குன்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச்னு வரும். அப்ப அதுக்கு ஒரு சென்டிமீட்டர் வரும். அப்ப இங்க சென்டிமீட்டர் கியூப்னு அதோட ஆன்சர் வரும். அப்படிதான். 3 டைமென்ஷன்னால கியூபு, 2 டைமென்ஷன்னா ஸ்கொயர். அவ்வளவுதான். 3 டைமென்ஷன் 2 டைமென்ஷனா தெரியும்ல. இப்ப ஓரா சிந்திக்கிறீங்க தெரியுமா? அதான் தெரியுதா பாருங்க. ஞானக்கண்ணுல தெரியலையா? அப்படி தேடணும் போல தூக்கம் வருது. தூங்காதீங்க, தேடவே வேணாம். நீங்க 2Dனா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது 2 பக்கங்கள் தான் இருக்கும். 3Dனா 3 டைமென்ஷன்னா அதை வந்து நம்மளால ஒரு பொருளா தொட்டு பார்க்க முடியும். முப்பரிணாமம், அதுதான் 3 டைமென்ஷன் சொல்லுவோம். எக்ஸ் ஒய் இசட், அதுதான். ஒரு பேப்பர்ல வந்து இந்த மாதிரி சதுரமா கட் பண்ணி வச்சீங்கன்னா அது 2D. அதுவே ஒரு கியூப் இருக்குல்ல, நம்ம கியூப் சால்வ் பண்ணுவோம்ல, அது வந்து 3 டைமென்ஷன் 3D. சரி, அது எதுக்கு இப்ப நமக்கு? என்ன சொல்றீங்க? இந்த பாடம்லாம் 3D வரல. இதுல எல்லாமே 3D தான். தொட்டு பார்க்க முடியும் ஒரு பொருளா. அது வந்து நீங்க இமேஜினேஷன்ல பண்ணணும். சரிம்மா, இந்த சம் பாருங்க. இது யார क्वेश्चन படிங்க. படிங்கப்பா. படிங்க, பிரகதீஸ்வரன் படிங்க. இங்க ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குதா? தெரியுது. படிங்க. பிரகதீஸ்வரன் தான் படிக்கணும். படிங்க. 2.4 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு திண்ம உருளையின் விட்டம் 1.4 சென்டிமீட்டர் ஆகும். உருளையினுள் அதே ஆரமுள்ள கூம்பு வடிவ குழிவு உருளையின் உயரத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறது எனில் மீதமுள்ள திண்மத்தின் மொத்த பரப்பு காண்க. யாழினி படிக்குமா? A solid cylinder whose height is 2.4 cm and diameter is 1.4 cm. A conical cavity of the same height and base is hollowed out. Find the total surface area of the remaining solid. Okay. பிரகதீஸ்வரன் அவங்க இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन படிப்பாங்கன்னு தான் படிக்க சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. குட். ஓகே, சரி. இத வந்து நீங்க தான் இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கூம்பு, ஒரு சிலிண்டர் ஷேப்ல ஒண்ணு இருக்கு, ஒரு உருளை ஒண்ணு இருக்கு. அதுல கூம்பு வடிவத்துல இப்படி வெட்டி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் வெட்டி வெளியில போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களால எதெல்லாம் தொட்டு பார்க்க முடியும்? அதுல மொத்த புறப்பரப்பு அப்படின்னா எதெல்லாம் டச் பண்ண முடியும்? இத வெட்டி எடுத்துட்டாங்கன்னா இத வந்து உங்களால டச் பண்ணி பார்க்க முடியும். ஓட்டையா இருக்கிறத இத டச் பண்ண முடியும். இந்த சிலிண்டரோட அவுட் சைடு, இந்த வெளிப்பகுதியை உங்களால டச் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க பேஸ் இருக்குல்ல, வட்டமா இருக்கும்ல உருளைக்கு, அதை உங்களால டச் பண்ண முடியும்.
அப்ப இது மூணுத்தையும் ஆட் பண்ணாதான் மொத்த புறப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரியா? அப்போ இந்த ஷேப்புக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கிட்ட கேக்குறாங்க. அப்படின்னா நீங்க எதெல்லாம் எடுத்துக்கணும்? இந்த கூம்போட வலைப்பரப்பு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த உருளையின் வலைப்பரப்பு இதையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இது வட்டமா, வட்டத்தின் பரப்பு இதையும் எடுத்துக்கணும். இது மூணுத்தையும் எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதோட மொத்த புறப்பரப்பு கிடைச்சிடும். நல்லா அறிஞ்சிருக்கனா? நான் ஒரு மேத்ஸ் கிளாஸ் டிராயிங் கிளாஸ் விளையாண்டுருக்கேன். அப்புறமா எக்ஸ்ட்ராவா கோச்சிங் கொடுக்குறேன். சரி, இப்ப இதுக்கு என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க? ஹைட், அப்ப ஹெச் உயரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா, இல்ல டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல இருந்து நீங்க ஆரம் கண்டுபிடிச்சுக்கோங்க. 1.4னா ஆரம் வந்து 0.7 இருக்கும். ஏன்னா டிவைட் பை 2 பண்ணிருப்பீங்க. வேற என்ன டீடைல்ஸ் வேற எதுவும் கொடுக்கல. நம்ம கிட்ட மொத்த புறப்பரப்பு கேக்குறாங்க. அப்ப எல்லாமே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரி, சொல்லுங்கம்மா. என்னென்ன கொடுத்துருக்காங்க? D யோட வேல்யூ 1.4, அப்புறம் ஹைட் 2.4 கா. ஓகே, D 1.4 தானமா? அப்ப அதை டிவைட் பை 2 பண்ணோம்னா 0.7 மீட்டரா சென்டிமீட்டரா எல்லாம்? சென்டிமீட்டர். ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணுமா? என்னமா சொன்னீங்க? ஓகே, மொத்த புறப்பரப்பு ஃபர்ஸ்ட் உருளையின் கூம்பின் மொத்த புறப்பரப்பு வலைப்பரப்பு வேணும். அதுக்கப்புறமா வந்து உருளையின் வலைப்பரப்பு, அதுக்கப்புறமா வட்டத்தின் பரப்பு, அதாவது கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அடுத்து சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கப்புறமா வட்டத்தின் பரப்பு அப்படின்னா சர்க்கிளோட ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கூம்பின் வலைப்பரப்பு ஃபார்முலா சொல்லுங்க. கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் 2πr². 2πr கா. πr. அந்த புக்ல ஃபர்ஸ்ட் அதானே போட்டிருக்கு. அதான் நானும் சொன்னேன். ஆனா அது ஃபர்ஸ்ட் நான் எழுதல, மாத்தி எழுதியிருக்கேன் நானு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் அத சொன்னேன். ஆனா அது தப்பு. எப்படிக்கா? நம்ம கேட்டதுக்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணணும். புக்ல ஃபர்ஸ்ட் இருந்ததெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. சரி, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சொல்லுங்க. சிலிண்டரோட உருளையின் வலைப்பரப்பு சொல்லுங்க. 2/r/h. ஓகே, அடுத்து வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா தெரியுமா உங்க எல்லாருக்கும்? ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். இது வந்து டீச்சர் சொன்னாங்க. சொல்லுங்க. ஆனா நான் சொல்ல. πr². கரெக்ட் எப்படிடா? சரிம்மா, இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு வேல்யூ தெரியும். ஆனா எல் மட்டும் நமக்கு தெரியல. அதனால எல் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வந்துருவோம். எல்லோட ஃபார்முலா h² + r². எல்லோட h²னா 2.4 the whole square. r ஓட வேல்யூ வந்து 0.7 the whole square. சொல்லுங்கம்மா. h ஓட வேல்யூ வந்து 5.7 கா. 5.7 இருக்கு புக்ல இல்லையே. 2.4 தானே இருக்கு. எங்க இருக்கு 5.4? அங்கதான் இருந்துச்சு. அங்கதான் இருந்துச்சா? சரி, 24 ஸ்கொயர் போன டைம் என்னமா சொன்னீங்க? 576. அது லாஸ்ட் லைன் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு போயினா ஸ்கொயர்ன்ற பாயிண்ட் இருக்கு. 0.7 ஸ்கொயர் பண்ணா 49, அப்ப 49 வருமா? அப்பயும் 0.49 தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படிதானேமா? ஆமாக்கா. சரி, இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க என்ன வேல்யூ வருதுன்னு. 6.25. இப்ப இதுக்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 2.5 கா. இது சென்டிமீட்டர். அப்ப இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். இப்ப இது மூணுத்தையும் காமனா என்ன வெளியில எடுக்கலாம்? 5 இருக்கு மூணுலையும், 6 இருக்கு.
அவ்வளவுதான். அப்ப இதுல பேலன்ஸ் L இருக்கு, இதுல 2 H இருக்கு, இதுல πr எடுத்துட்டோம்னா R மட்டும். 22/7 R ஓட வேல்யூ 0.7, L ஓட வேல்யூ 2.5, 2 into H ஓட வேல்யூ 2.4, R ஓட வேல்யூ 0.7. இதெல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணா என்ன வேல்யூ வருது பாருங்க. இது மல்டிபிளிங்னா 2.2 வந்துரும். இதெல்லாம் நம்ம தான் சால்வ் பண்ணணும். 2.5 பிளஸ் இது கூட இதை மல்டிபிளிங்னா 4.8, 0.7 இதெல்லாம் ஆட் பண்ணி பார்ப்போமா? இது மூணுத்தையும் ஆட் பண்ணா என்னமா வரும்? 785 ஆட் பண்ணா எவ்வளவுமா வரும்? 13 பிளஸ் 7னா 20. இப்ப 0.2 வந்துரும். 2, 2, 4, 4, 4, 8. அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணோம்னா 16, 1, 16, 17. லாஸ்ட்ல 2 டிஜிட் இல்லையா? 1.76 வருது. 17.6 17.6. ஓகே. இப்போ 0 வந்து கால்குலேட்டர்ல கிடையாதுல, அதனாலதான். ஓகே, கரெக்ட். 17.6. இப்ப இது வந்து நம்ம கண்டுபிடிச்சது ஏரியா, பரப்பளவு. அப்ப சென்டிமீட்டர் ஸ்கொயர், அவ்வளவுதான். டைம் ஆகல. ஒருவேளை ஆயிருக்குமோன்னு பாத்தீங்களா? சரி, மெதுவா போகுதா? உங்களுக்கு இந்த சாப்டர் ஈஸி தான். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா நீங்களே டக் டக்குன்னு போட்டுடலாம். இதுவாக்கா? ஈஸியாக்கா? ஆமா ஆமா ஆமாக்கா ஆமாக்கா. நீங்க ஒழுங்கா கவனிங்க, ஈஸியா தான் இருக்கும். இதுக்கு மேல நம்ம கவனிக்கிறது? எழுதணும், கரெக்டா பார்த்து சொல்லணும், ஃபார்முலா படிக்கணும், அவ்வளவு வேலை இருக்கு. இப்ப என்ன சொல்லணும்னு கேக்குறீங்களா? அடுத்த கொஸ்டின் படிக்கிறீங்களா? எங்க உங்க ஃப்ரெண்ட் வரதே இல்ல? யாருக்கா? சிவராமகிருஷ்ணன். அப்புறம் யார் ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டே இல்லக்கா. சரி, ஓகே. இருக்காங்கக்கா. ஆனா ஃப்ரெண்ட் இல்லக்கா. சரி, ஓகே. இருக்காங்க. சரி சரி, நான் கேட்கவே இல்ல. 7.8 படிக்குமா யாராவது? சக்தி படிக்கிறீங்களா? சக்தி. சரி, கவிதா படிக்குமா? ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க. ஓகே, யாழினி படிக்குமா? Find the diameter of a sphere whose surface area is 154 meters square. ஓகே, ஒரு கோளம் இருக்குன்னா அதோட புறப்பரப்பு, அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூ வந்து 154 அப்படின்னா அதோட விட்டம் கேக்குறாங்க. டயாமீட்டர் தான் நம்ம கிட்ட கேக்குறாங்க. சரியா? சரி, நார்மலா ஒரு ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரியுமா? மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். என்ன ஃபார்முலா? கோளம் மொத்த பரப்பளவு, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. 4πr ஸ்கொயரா? 4πr ஸ்கொயரா? ஓகே. ஆமாங்கா. ஓகேமா. என்ன டீடைல்ஸ் கொடுத்திருந்தாங்க? மொத்த புறப்பரப்பு எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? அங்க வெறும் சர்ஃபேஸ் ஏரியா தானக்கா கொடுத்திருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுக்கல இல்ல. சரி, இப்ப கோல் ஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்பியர்ல எல்லா பக்கமே நம்மளால தொட முடியும். நீங்க சர்ஃபேஸ் ஏரியாவை எடுத்து பார்த்தாலும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எடுத்தாலும் ரெண்டுத்துக்கும் சேம் ஃபார்முலா தான் நினைக்கிறேன். பாத்துருவாங்க. பாக்ஸ்ல என்ன போட்டிருக்கு? ஃபார்முலா படிச்சிட்டீங்களா? ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா என்ன இருக்கு? சொன்னது கரெக்டா? ரெண்டு சேமா தான் இருக்கும். ஏன்னா
டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானாலும் இதுல ரெண்டுமே ஒண்ணுதான். எல்லாமே தொட்டு பார்க்க முடியற ஒரு அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா தான். அப்ப எது கேட்டாலும் நீங்க 4πr² தான் போட போறீங்க. அப்ப அதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சரியா? ஓகே. இதோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 154 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? 154 தான்க்கா. சக்தி எங்க போனீங்க கொஸ்டின் படிக்க சொன்னப்போ? போன் வந்துருச்சுக்கா. சரி உங்களதான் கொஸ்டின் படிக்க சொன்னேன். அப்புறமா கவிதாவே படிச்சுட்டாங்க. சரிம்மா. 4π வேல்யூ 22/7. r² தான் நமக்கு தெரியாது, அதை வச்சு d கண்டுபிடிச்சாகணும். நம்ம இந்த r² மட்டும் இங்க வச்சுப்போம், பேலன்ஸ் எல்லாம் ஆப்போசிட் சைடு கொண்டு போவோம். அப்ப 7 மேல வந்துரும், 422 கீழே வந்துரும். இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் பாருங்க. 11 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இது 2 டைம்ஸ் போகும். இதை 11 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 15ல 1 பேலன்ஸ் 4, 44ல 4 டைம்ஸ் 11 இருக்கு. இப்போ இதை இதுல கேன்சல் பண்ணலாம். அவ்வளவுதான். இப்ப நமக்கு என்னென்ன இருக்கு? 7 × 7 கீழே 4 இருக்கா? நான் வந்து 2 × 2ன்னு எழுதிக்க போறேன். ஏன்னா நமக்கு r² இருக்கு, r தான் வேணும். அதை ரூட் எடுத்தோம்னா ஒரு டைம் எழுதிக்கலாம்ல, அதுக்காக தான். இப்போ ரூட்டை விட்டு வெளில எடுக்கும் போது 7 ஒரு டைம், 2 ஒரு டைம் வெளில வந்துடும். அதுதான், அவ்வளவுதான். இப்ப இது 6. நம்ம கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க? நீங்க இதை கேன்சல் பண்ணி 0.5 கூட 3.5 கூட எழுதலாம். நான் அதை அப்படி எழுத போறது கிடையாது. ஏன்னா ரேடியஸ் தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ரேடியஸ் ஃபார்ம்ல என்னமா? 2r தானே ரேடியஸ் ஃபார்ம்லா. அதாவது ஆரத்தை 2ஆல பெருக்குனா விட்டம் கிடைக்கும், டயமீட்டர். அப்ப 2 × r பதிலா 7/2 போட்டீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்ப 7 தான் வேல்யூ. எல்லாமே நமக்கு சென்டிமீட்டரா மீட்டராமா? மீட்டர். அப்ப இதுவும் மீட்டர். அவ்வளவுதான். இந்த சம் பாருங்க, இந்த டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் क्वेश्चन படிங்கம்மா. The radius of a spherical balloon increases from 12 cm to 16 cm as air being pumped into it. Find the ratio of the surface area of the balloons in 2 cases. ஓகே, அது எத்தனைமா? 7. 7.9. ஓகே, யாராவது தமிழ் மீடியம் படிங்கம்மா. கொஸ்டின் காமிச்சதான் படிப்பீங்களா? படிங்கம்மா. சக்தி படிக்கிறீங்களா? சரி, துர்கா பரத் படிங்கம்மா. ஒரு கோள வடிவ வளிக்கூண்டின் காற்று உந்தப்படும் போது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டரிலிருந்து 16 சென்டிமீட்டராக உயர்கிறது. இரு புறப்பரப்புகளின் விகிதம் காண்க. இந்த கணக்கு இந்த கணக்கு நடத்தவே இல்லக்கா. இப்ப நான் நடத்துறேன், கவனிச்சுக்கங்க. சரி, வளிக்கூண்டுனா என்னது? எனக்கு தெரியும், சொல்லுங்க. இந்த புளியில முட்டை அடைச்ச போனாதானே பலூன். பலூன் பலூன் பலூன். அதுக்கு தமிழ்ல வலினா காற்று, அதோட கூண்டு, காற்று அடைச்சு வைக்கிற கூண்டு பேரு பலூன். அதனால அந்த பேர் வந்திருக்கு. நான் பேர் வைக்கல. சரி, ஓகே. இப்போ பலூன் வந்து எப்படி இருக்கும்? கொஞ்சம் காற்று ஊதுனா ஒரு ஷேப்ல இருக்கும். சரி சரி, அது வந்து குருவி பலூன். ஆமா, ஊதுனா குருவி மாரி ஷேப் வரும். சும்மா சொன்னேன். இல்ல சும்மா சொன்னேன். ரவுண்ட் ஷேப் தான், கோள வடிவம் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. நம்ம குருவி பலூன் எடுத்து போன்றதுனால அவங்க கரெக்டா மென்ஷன் பண்ணிட்டாங்க.
வட்ட வடிவம். வட்டம் வேற கோளம் வேற. அது 2D, இது 3D. அக்கா கோலத்தை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? ஸ்பியர். ஸ்பியர் வடிவம். கோல வடிவம். சரி, ஓகே. இங்க பாருங்க, அந்த பலூன் வந்து நமக்கு கொஞ்சம் காத்து இருக்கும்போது ஒரு ஷேப்ல இருக்கும், அதுக்கப்புறமா நிறைய காத்து வருதுன்னா இன்னும் பெருசாயிரும், அப்படிதானே? அப்போ அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரேடியஸ்ல வித்தியாசம் வரும். ஃபர்ஸ்ட் ரேடியஸ் எவ்வளவு இருந்ததுன்னா 12 சென்டிமீட்டர், அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்புறமா 16 சென்டிமீட்டர்னு மாறிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் புறப்பரப்புகளோட விகிதத்தை நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. புறப்பரப்பு அப்படின்னாலும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, எதுனாலுமே நமக்கு 4πr² தான். அப்போ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். இந்த மாதிரி ரெண்டு ரேடியஸ் இருக்கிறதுனால அதோட என்ன கேக்குறாங்க, விகிதம் கேக்குறாங்க, ரேஷியோ கேக்குறதுனால நம்ம இந்த மாதிரி டிவைடர்ல எடுத்துட்டு சம் போட போறோம். சரியா? ரெண்டு பலூன் இருக்கிறதுனால நம்ம எப்படி எடுத்துக்க போறோம், 4πr² 1னும் 4πr² எடுத்துக்க போறோம். ரெண்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரேடியஸோட வேல்யூ எவ்வளவுமா? R1 என்னன்னு வச்சுக்கலாம், 12. செகண்ட் 16. ரேஷியோஸ்ல கொடுத்துருக்கறதுனால R1/R2 கொடுத்துருக்காங்க. இதை இங்கே கூட நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 4 டேபிள்ல 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 3/4. இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இந்த 4π மேலே கீழே இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடும். பிரகதீஸ்வரன் இங்க கவனிங்க, 3/4 ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸ்கொயர் பண்ணா 9/16. அவ்வளவுதான். அப்போ ரெண்டு புறப்பரப்புகளின் விகிதம் வந்து 9:16. அவ்வளவுதான். 2 மார்க் தான். சரியா? கேட்டா போட தெரியணும். நெக்ஸ்ட் क्वेश्चन படிங்க. If the base area of hemispherical solid in 1386 square meter, then find its total surface area. 7.10 ஒண்ணு இருக்கா? ஆமாங்கா. ஓகேமா. தமிழ் மீடியம் ஏதாவது क्वेश्चन படிங்கம்மா. ஒரு திண்ம அரைக்கோணத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. ஓகே. ஒரு திண்ம அரைக்கோளம் ஒண்ணு இருக்கு, அதாவது ஒரு சாலிட் ஹெமிஸ்பியர் ஒண்ணு இருக்கு. அதோட அடிப்பக்க பரப்பு, அடிப்பக்கம் என்ன ஷேப்ல இருக்கும்? ஒரு திண்ம அரைக்கோள ஸ்பியரோட அடிப்பக்கம் எப்பவுமே என்ன ஷேப்ல இருக்கும்? வியூவா? அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்பக்கம் இல்ல, இது இதோ இது வட்டம். வட்டம். வெரி குட். வட்ட வடிவத்துல இருக்கா? அப்ப வட்டத்தோட பரப்பளவு தான் இங்க கொடுத்திருக்கிறது. கரெக்ட். அப்போ இதை வச்சுட்டு நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. சாலிட் ஹெமிஸ்பியரோட, அதாவது அரைவட்ட கோளத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அவ்வளவுதான். கான்செப்ட் புரியுதாமா என்ன சொல்றேன்னு? அது வந்து என்ன ஷேப்ல இருக்கு? வட்ட வடிவத்துல இருக்கு, அதனால வட்டத்தின் பரப்பளவு. ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஸ்கொயர். அதுல அந்த அதோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 1386. எனக்கு புரியல. 86. ஓகே ஓகே. இப்போ நம்ம இத வச்சுக்கிட்டு நம்மளால ஈஸியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கூட வச்சுக்கோங்களேன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா சொல்லுங்க.
சொல்லல அமைதியா 3 இரு. pi r square அக்கா. 3 pi r square. இந்த pi r ஸ்கொயருக்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருங்க அவ்வளவுதான். இப்ப 3 into 1386 மல்டி பண்ணி பாருங்க. இப்போதைக்கு வேணா புக்ல உள்ள சொல்லுங்க. 3 3 4158. எவ்வளவுமா? 4158க்கா. கண்ணால 88 58 58க்கா. ஓகே மல்டிபிள் பண்ணி பாத்துக்கோங்க சரியா? எப்படி டக்கு டக்குன்னு சொல்றாங்க? அவங்க புக்க பார்த்து சொல்றாங்க. அக்கா எனக்கு தெரிஞ்ச கால்குலேட்டர் பண்ணி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பார்த்துதான் சொல்றாங்க, கேளுங்க. நானே அப்ப நல்லா பேசுறேன். சரி இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருக்காமா? அவ்வளவுதானக்கா? அவ்வளவுதான், 2 marks தான் அதெல்லாம். பேசிக்கிட்டே வந்து முடிஞ்சுச்சு. நீங்க பேசிட்டே இருங்க, எல்லா கணக்கும் முடிஞ்சிடும். சரிக்கா. எஃபெக்ட்ஸ் போட்டிருக்கீங்களா பின்னாடி? இல்லக்கா ஏக்கா அப்படி கேக்குது. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்றீங்களா? பிளர்ரா இருக்கிற மாதிரி போட்டிருக்கீங்க. ஆமாக்கா வந்துட்டு சார் வந்து பாக்குறாங்களா? இருக்கா. சரி நெக்ஸ்ட் படிக்குமா? ஓட்டு கொடுத்துட்டு என்னக்கா பண்றீங்க? சரி 7.11 படிக்குமா? The internal and external radii of a hollow hemispherical shell are 3 meter and 5 meter respectively. Find the TSA and CSA of the shell. ஓகே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிக்குமா? ஒரு உள்ளிடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 3 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைப்பரப்பை காண்க. ஓகே அவ்வளவுதானா? சரி, ஒரு உள்ளிடற்ற அரைக்கோளம் ஹாலோ ஹெமிஸ்பியர், அதோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இன்னர் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் கொடுத்துட்டாங்க அவங்களே. இந்த ஓட்டினோட மொத்த புறப்பரப்பு அப்புறம் வலைப்பரப்பு ரெண்டுமே நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஃபார்முலா தெரிஞ்சா எல்லாமே இதுல ஈஸி தான். ஆனா ஃபார்முலா இப்போதைக்கு நீங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறமா உங்களுக்கு தனியா போட சொன்னா உங்களுக்கு தெரியாது. ஒழுங்கா அந்த டேபிள படிச்சிருங்க சரியா? சொல்லிட்டு இருக்கேன். சரி அப்ப வந்து உள்ளீடற்ற உள்ளீடற்ற வட்டத்தோட மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா சொல்லுங்க. டைம்ல ஆகல, இது சொல்லி முடிச்சிருங்க, நான் முடிச்சிடுறேன். உள்ளீடற்ற வட்டத்தோட உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. சொன்னேன்னு ஒரு லேட் ஆகும்க்கா, நீங்க நானே சொல்றேன். கேட்டுக்கலாமா? யாராவது சொல்லுங்கம்மா. அதாவது ஹாலோ ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கலாம் சொல்லுங்க. அப்ப எல்லாருமே லேட் ஆக்குவாங்க. அதனால சொல்லி கணக்கு பண்ணுங்க. 3r square plus r square. என்னமா 5 பாத்து 3r square plus small r square கா. பாத்து கேபிட்டல் r ஸ்கொயர் ஸ்மால் r ஸ்கொயரா? ஓகே, வலைப்பரப்புனா என்னமா ஃபார்முலா? அக்கா 2 pi r square 2 pi r h. இல்லக்கா 2 உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் நீ முட்டை என்னமா 2 by into r square plus small r square கா. ஓகே, அப்ப r ஸ்கொயர்னு சொன்னா கேபிட்டல் r தான் சொல்றீங்கன்னு எடுத்துக்கணுமா? சரி ஓகே, கேபிட்டல் r ஓட வேல்யூ ஸ்மால் r வேல்யூ சொல்லுங்க. Capital R 5 கா. 3 small r. சென்டிமீட்டரா மீட்டரா? மீட்டர் கா. ஓகே இப்ப நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 22/7 3 into கேபிட்டல் ஆருக்கு 5 ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆருக்கு 3 ஸ்கொயர். இது அப்படியே சால்வ் பண்ணி போடுங்கம்மா. 22/7 3 into 25 plus 9 இது மல்டிபிள் பண்ணா 75 plus 9. 75 plus 9 எவ்வளவுமா? எவ்வளோ?
84 வரும்னு நினைக்கிறேன். இது கேன்சல் பண்ணா 1 1 2 12 into 22 எவ்வளோ? 12 into 22 2 2 2 so 2 so 5 2 7 44 40 சொல்லுங்க. புக் பார்த்தாலும் சொல்லுங்க. இல்லக்கா 264. நான் கட் பண்ணிட்டேன். 264 ஆமா? ஆமாக்கா. மீட்டர் ஸ்கொயர் கரெக்டா சொல்லிருக்கீங்களா? கொடுப்பா. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணலாம். வலைப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். 2 into 22/7 ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும் 5 ஸ்கொயர், ஸ்மாலர்னா 3 ஸ்கொயர், அப்படின்னா 244/7 25 + 9 ஆட் பண்ணா 44 divided by 7 into இதை ஆட் பண்ணோம்னா 34. இது கேன்சல் பண்ணா பாயிண்ட்ல தான் நமக்கு வேல்யூ வரப்போகுது. அப்படின்னா 7 4 டைம்ஸ் வரும்க்கா. 4.44 44 வராதுமா? தாத்தா 4 வரும். அந்த பாட்டி இல்ல, 40 28 6 173. 4.8 சம்திங் வரும். அப்புறம் 40னா 5 வரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்க இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு. இப்போதைக்கு வேணா புக் பார்த்து சொல்லுங்க. ஆனா நீங்க மல்டி பண்ணி போடுறதுதான் பெஸ்ட். 213.71. 71 213 ஓகே. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தானே நீங்க சொல்றீங்க. நான் சொல்றதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. என்னக்கா நீங்க? சரி விடுங்க. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கு தானே? ஒரு மணி நேரம் கிளாஸுக்கு எத்தனை பேச்சு வாங்க வேண்டியது இருக்குக்காவா? தூக்கத்தை விட்டுட்டு சரி இப்ப போயிட்டு தூங்கு. சரி ஓகேமா. ஒரு தூக்கம் போயிடுச்சு கிளாஸுக்கு வந்துட்டு. அப்படியே சொல்லி நம்பிடாதீங்க. நம்பல. ஓகே ஓகேமா. பயிற்சியில உங்களால எந்த சம் போட முடியும்னு தெரியல. 3rd சம் மட்டும் போட முடியுமா பாருங்க. உள்ளிடற்ற உருளை வெளிப்புற ஆரம் நீளம் கொடுத்திருக்காங்க, தடிமன் கொடுத்திருக்காங்க, மொத்த புறப்பரப்பு கேக்குறாங்க. இந்த 3rd சம் மட்டும் போடுங்கம்மா. சரிக்கா. ஓகே தேங்க்யூ. பாய். குட் நைட். தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா. பாய்க்கா. ஓகே பாய். சொல்லுங்க. குட் நைட்க்கா. ஓகே குட் நைட். அது கூட சொல்லணும்.